வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் லேட்டஸ்டாக வந்து சினிமா கான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின் சம்மந்தப்பட்ட ஒரு 9 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த சினிமா கான் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு காமிச்சிருக்காங்க. நீங்கள் யாராவது அதை பார்த்தீங்களா? இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது வந்து சுற்றிட்டு இருக்கதான் நான் கேள்விப்பட்டேன். என் கண்ணுக்கு தென்படாமல் இருக்குது. ஸோ யாராவது இதை ஆன்லைனில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கிட்ட ஷேர் பண்ணி கொடுக்கப்பா. எப்பா 9 மினிட் ஆஃப் இந்த பக்கம் டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுலேயுமே அதிகமாக டெட்பூலை பற்றி தான் காமிச்சிருக்காங்களாம். வுல்வரினை லைட்டாக ஒரு 5 to 10 செகண்ட் ஷாட்டில் மட்டும் தான் காமிச்சு முடிச்சிருக்காங்களாம். டெட்பூல் அண்ட் வுல்வரினோட ஓப்பனிங் சீக்வன்ஸை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் எப்படி நம்ம டெட்பூல் டிவிக்குள்ளே வந்தார் அண்ட் டிவிக்குள்ளே வந்துட்டு அப்புறம் அவர் எப்படி ஃபாக்ஸ்லேருந்து டிஸ்னிக்குள்ளே மாறினார் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஃபோர்த் வால் பிரேக்கிங் நிறைய குட்டி குட்டி ஜோக்ஸ் இருந்தாலும் பேக்ரவுண்டில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து கிடச்சிருக்கேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாமா? ஸோ ஓப்பனிங் இந்த பக்கம் நம்ம வேடு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு கார் விற்கிற கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காராம். ட்ரெயிலரில் இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம பீட்டர் வேலை செய்கிற அந்த கார் சேல்ஸ் கம்பெனியில் தான் அந்த பக்கம் நம்ம டெட்பூலுக்குமே ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருக்காப்புல. அண்ட் இந்த லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்பூலோட அந்த சூட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நம்ம பீட்டர் தான் ஆக்சுவலாக டெட்பூலுக்கு நீ டெட்பூலாக தான்ப்பா இருக்கணும், கார் சேல்ஸ்மேனெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சூட்டை போட்டு அப்பப்போ ஞாபகப்படுத்திட்டே இருப்பாராம். ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகிற மாதிரி சில சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. அதில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பீட்டர் நாங்கள் தான் டெட்பூல் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாராம். அதாவது டெட்பூலில் நீ வந்து கார் சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடாது, திரும்ப சூப்பர் ஹீரோவாக தான் மாறணும்னு சொல்லி அப்பப்போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். டெட்பூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையெல்லாம் நான் விட்டுட்டேன், என்னை சுற்றி இருக்கவங்களை வந்து நான் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவராக தன்னிச்சையாக முடிவெடுத்து தான் இப்போதைக்கு கார் சேல்ஸ்மேனாக மாறி இருக்காராம். ஸோ படத்தோட ஓப்பனிங் சீக்வன்ஸில் நம்ம டெட்பூலில் நீங்கள் கார் சேல்ஸ் பண்ண தான் பார்க்க போகிறீங்க. பட் அவருக்கு அந்த வேலையே பிடிக்காதாங்க. காரை ஒழுங்காக சேல்ஸ் பண்ண தெரியாமல் இந்த பக்கம் லைக் வர எல்லா கஸ்டமர்ஸ் மேலேயுமே கடுப்பாகி எரிஞ்சு வந்துட்டு இருப்பாராம். அண்ட் ஆப்வியஸாக ஃபோர்த் வால்லாம் பிரேக் பண்ணி இந்த பக்கம் கஸ்டமர்ஸே சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஓட் அவுட் அடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஹீஸ் அ புவர் கார் சேல்ஸ்மேன். பட் இருந்தாலும் எப்படியோ வாழ்ந்தாகணுமே. அண்ட் அன்னைக்கு இவருடைய பர்த்டேவாம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டிவியை ட்ரெஸ் போட்டிருக்க சில பேர் ஆக்சுவலாக நம்ம டெட்பூல தூரமாக இருந்து ஃபோட்டோ எடுக்கிறத இவர் நோட் பண்ணிடுறாராம். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி டெட்பூல் வீட்டுக்கு வரும்போது ஆப்வியஸாக நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தேன் அந்த பர்த்டே சீக்வன்ஸ் பற்றி நான் நடக்குது. அவருடைய எல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்காங்க. வெனசாவும் இருக்காங்க. பட் வெனசாவுக்கும் டெட்பூலுக்கு இப்போதைக்கு பிரேக்கப் ஆகியிருக்குமா. வெனசா வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு ஆளை வந்து பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ வெனசா நான் ஒரு புது ஆளை பார்த்துட்டு இருக்கேன், நல்ல வேலை அவன் இன்னும் என்ன சுடலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். டெட்பூல் கூட இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம வெனசாவை பலபுரா வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் லிட்ரலாக அந்த டெட்பூல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா வெனசாவை சுட்டே கொண்டு இருப்பாங்க. ஒருவேளை அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த பக்கம் வெனசாக்கு இருக்கோ இல்லை நம்ம டெட்பூல் இதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணவும் செஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி தான் நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வெனசாவும் கூட இருந்தால் எனக்கு சாவதான் ஆரம்பிச்சோம், அதனால ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லி இப்போதைக்கு ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆகி தான் இருக்காங்களாம். பட் இருந்தாலும் டெட்பூல் அவர் முகத்தில் சோகத்தை காமிக்காம அந்த பர்த்டேவை கொண்டாடும் போது கரெக்டாக கதவை தட்டுற சத்தம், கதவுக்கு வெளியில் நம்ம டிவி ஏஜென்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஓ எனக்கு சர்ப்ரைஸுக்காக ஸ்ட்ரிப்பர்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூல் கலாய்ப்பாராங்க. ஸோ இந்த படத்தில் ஹார்ட் R-rated இருக்க போதுங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நம்ம கெவின் ஃபெய்கே இந்த பிரசன்டேஷன் அப்பவே சொல்லியிருப்பாரு. பிரசன்டேஷன் அப்பவே ஏகப்பட்ட எஃப் பாம் வந்து அவர் போட்டிருப்பாரு. இது ஒரு பியூர் R-rated படமாக இருக்க போதுங்கிறதா பல முறை நம்ம ஷான் லெவி அண்ட் கெவின் ஃபெய்கே அழுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓப்பனிங்கே அட்டகாசமாக இருக்கு. இந்த இடத்துல டெட்பூலை பார்த்தோன்னே உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ண தான் நம்ம டெட்பூலை ட்ரை பண்ணுவாங்களாம். பட் டெட்பூல் அடிக்க வர அதுக்கப்புறம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவர் அங்கேருந்து அப்படியே கட்டி கொண்டு போய் நம்ம மிஸ்டர் பாராடாக்ஸ் முன்னாடி உட்கார வச்சிருவாங்களாம். ஸோ டெட்பூல் நான் முடிச்சு தான் இருந்தேன், நான் அந்த டைம் ட்ராவல்லாம் பண்ணினேன், அதுக்காக தான் நான் கட்டி கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கீங்களா, கேபிள் டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் பாராடாக்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை யூஸ் பண்ணதை நாங்கள் கண்டுக்கவே இல்லை, ஆனால் இந்த சீக்ரெட் டைம்ல என்னை பாதுகாக்கிறதுக்கு உன்னுடைய உதவி தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் கிட்ட சீக்ரெட் டைம்ல என்னை பற்றி பேசுகிறாங்களாம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லோக்கி சீசன் 1ல தான் சீக்ரெட் டைம்ல எல்லாம் இருந்துச்சு. சீசன் 2ல அது சீக்ரெட் ட்ரீயா மாறிடுச்சு. ஐ மீன் லைக் பல டைம்லைன் ஒன்றா சேர்ந்து அது பல பிரான்ச்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது சீக்ரெட் டைம்லன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுற சமயத்தில் இது லோக்கி சீசன் 1க்கு அப்புறம் நடக்குதா 2க்கு அப்புறம் நடக்குதாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. இது எந்த டைம் லைன்லடா செட் பண்ணியிருக்கீங்க, அது ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. சீக்ரெட் டைம் லைனுங்கிற ஒரு வார்த்தையை ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் 2-3 முறை இந்த பக்கம் நம்ம டெட்பூல் கிட்ட சொல்லுவாராம். டெட்பூலுக்கு அது சுத்தமா புரியாதான், என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க வாடா உனக்கு டிவியை நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நம்ம டெட்பூலை கூட்டிட்டு போய் இந்த சீக்ரெட் டைம் லைன் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்களாம். பட் அந்த சீக்வன்ஸ் எதுவுமே காமிக்காம இந்த பக்கம் இந்த மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்க நம்ம கேப்டன் அமெரிக்காவோட இந்த ஃபுட்டேஜஸ் பத்தி நான் ப்ளே பண்ணி காமிக்க நம்ம டெட்பூல் இந்த சல்யூட் அடிக்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸ் டெய்லர்ல பார்த்துருப்பீங்களா, அதெல்லாமே ப்ளே ஆகுது. அதை தொடர்ந்து இங்கே இருந்து எங்களால் எல்லா டைம் லைனுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுதான் சீக்ரெட் டைம் லைன், உன்னுடைய ஃபியூச்சரை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம டெட்பூலோட பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்லி எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி காமிக்க ஃபியூச்சர் டைம் லைனில் அங்கே காமிக்கப்படுற அந்த சீக்வன்ஸில் அது பார்த்தீங்கன்னா நம்ம டெட்பூல் ஆக்சுவலாக செத்து கிடக்கிற மாதிரியும் அவரை இந்த பக்கம் நம்ம தோர் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது தோர் கையில் இந்த பக்கம் டெட்பூல் சாகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகியிருக்கான். நம்ம டெட்பூல் என்னடா அது அப்படின்னு சொல்லி கேட்க
அது இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல, அதை கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி பேராடாக்ஸ் தத்தி விட்டுருவாராம். அதாவது ஃபியூச்சரில் நம்ம தோரோட கையில் டெட்பூல் சாகிற போது ஒரு சீக்வன்ஸ் நடக்க போதான். இந்த சீக்வன்ஸ் அது எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி தோர் டார்க் வேர்ல்டில் நம்ம லோக்கி ஆக்சுவலாக தோர் கையில் சாகிற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்களா, அதில் நம்ம லோக்கிக்கு பதிலாக டெட்பூல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு தோரோட கேமியாவா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இது கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட் ஃபுட்டேஜ்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. பட் தோர் டார்க் வேர்ல்ட் அந்த ஃபுட்டேஜில் நம்ம லோக்கிக்கு பதிலாக நீங்கள் டெட்பூலை கன்சிடர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மேபி சீக்ரெட் வாஸ்ல நம்ம டெட்பூல் செத்துருவாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம செய்யல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாக தெரியும். பட் இப்போதைக்கு இந்த தோர் கேமியோ இந்த படத்தில் இருக்க போகுதுங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமியோஸ் கெவின் ஃபைகே வச்சும் சில கலாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க போது தான் சொல்லப்பட்டிருக்கேன். அந்த பர்த்டே பற்றி சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம பிளைண்டால் டெட்பூலுக்கு கிஃப்டாக ஒயிட் பவுடரை கொடுப்பாங்களாம். ஒயிட் பவுடர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல. பட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கெவின் ஃபைகே ஆர்டர் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் ஓப்பனாகவே கெவின் ஃபைகே சில இடங்களில் கலாய்ப்பாராங்க. அதே மாதிரி எம்சியூக்குள்ள வந்தால் கேமியோஸ்லாம் கிடைக்குமாடா அப்படிங்கிற மாதிரியும் டெட்பூல் கலாய்ப்பாரான். பட் இதை மாதிரி அமைப்புதுன்னு பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். இந்த இடத்துல இந்த சீக்ரெட் டைம் என்ன பாதுகாக்கவும் உள்ள நடக்கிற பிரச்சனைகளை அவெஞ்ச் பண்ணவும் நீ ரெடியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெட்பூல் கிட்ட கேட்க, டெட்பூல் உங்கள் சினிமாட்டிக் யூனிவர்ஸை காப்பாற்ற நான் வந்துட்டேன்டா, ஐ மார்வல் ஜீசஸ்ன்னு சொல்கிறதையுமே தாண்டி குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ப்ரொஃபஸர் பேரடாக்ஸுக்கு பின்னாடி இருக்க அந்த கேமராவை பிடிச்சி, ஐ மீன் இந்த ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்த கேமராவையும் அந்த மேலே மைக்கில் வச்சிருப்பாங்களே அதை பிடிச்சிட்டு, ஃபாக்ஸ் பயிலுகளா சாவுகளை செத்த பயிலுகளா ஒயல நான் டிஸ்னிலேண்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேமரா இருக்குல்ல அந்த கேமராவை பார்த்து பேசுவாராங்க. ஐ மீன் டேரெக்டாக ஆடியன்ஸோட அந்த கேமராவை பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கேன். நான் ஃபாக்ஸ்லேருந்து டிஸ்னிலேண்டுக்கு போகிறேனே அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசவும் செஞ்சிருக்காராம். அந்த கேமரா லென்ஸை உடச்சிட்டு அப்புறம் அடுத்த ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம டெட்பூலுக்கான அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுது. ஸோ அவருக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அந்த சூட்டில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கான். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கத்திகள் வழக்கத்தோட ஷார்ப்பாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்க, இது அடமெண்டத்தால் உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்களாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்சியூக்குள்ள அடமெண்டம்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண போறாங்க, அதுவும் டெட்பூல் படத்தில், which is perfect. ஸோ இந்த இடத்துல நம்ம டெட்பூல் கிட்ட இருக்க அந்த கட்டானாஸ் அடமெண்டியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு. பட் அடமெண்டியம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது அந்த கேள்விக்குறி தான். அந்த ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். இனிமே ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதோட இந்த மொத்த 9 மினிட் சீக்வன்ஸுமே முடிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சின்னதாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி ஒன்று போட்டு காமிச்சிருக்காங்களாம். ஸோ அதில் நம்ம டெட்பூல் அண்ட் வுல்வரின், அந்த வுல்வரின் வந்து அவருடைய ஐகானிக் எல்லோ சூட்டில் இருப்பாராம். அந்த எல்லோ சூட் என்ன மாதிரி இருக்க போது, நம்ம ஹியூ ஜாக்மனோட மாஸ்க் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத அந்த சினிமா கார்டு அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் பேப்பர் கப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த பேப்பர் கப்ஸ் லீக் ஆகியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த வுல்வரினோட ஃபுல் மாஸ்கேமே தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ வுல்வரினோட அந்த மாஸ்க் அண்ட் எல்லோ சூட் சூப்பராக இருக்கு, பார்க்க அப்படியே அக்யூரேட், காமிக் அக்யூரேட்டாக இருக்கு. இந்த சூட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹியூ ஜாக்மேன் கார் ஓட்டிட்டு இருக்கேன். பக்கத்தில் இந்த டெட்பூல், இந்த சூட்டை ஒன்று யாரா போட சொன்னா, செம்ம காமெடியாக இருக்கு, எக்ஸ்மேன் உன்னை வற்புறுத்தி போட சொன்னாங்களா, புள்ளி பண்ணாங்களா உன்னை அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டே இருப்பாராம். கொஞ்சம் வாய் முட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூ ஜாக்மேன் சொல்ல, அதோட இந்த மொத்த இந்த 9 மினிட் சீக்வன்ஸுமே முடிகிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதை நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். உள்ள நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ஏகப்பட்ட அந்த குட்டி குட்டியாக அந்த காமெடி பண்ணுறது, ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுறது, நம்ம டெட்பூலுக்கு உண்டான ஸ்டைல் இருக்குல்ல, அது எல்லாமே இந்த 9 மினிட் சீக்வன்ஸை வேற மாதிரி எலிவேட் பண்ணி காமிக்குது. அண்ட் நாங்கள் நினச்சதோட அந்த படம் உண்மையிலேயே சூப்பராக வேற லெவலில் இருக்க அந்த காரணத்தினால கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் அந்த படம் இருக்குங்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸை பார்த்து நிறைய பேர் ஓப்பனாகவே கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மார்வல் படத்தை நாங்கள் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் காமிக்கப்படல, ஜஸ்ட் எப்படி நம்ம டெட்பூல் அவருடைய நார்மல் லைஃப்ல இருந்து அந்த 20th century ஃபாக்ஸுக்குள்ள இருந்து டிஸ்னிக்குள்ள வந்தார், டிவி எதுக்காக அவர் சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அதை மட்டும் தான் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் வுல்வரினை மீட் பண்ணுறது, ஏகப்பட்ட கேமியோஸ், அதை தொடர்ந்து கதை என்னங்கிறத எல்லாத்தையுமே நம்ம படம் பார்த்தாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான ஒரு ஃபுட்டேஜ் தான். இந்த 9 மினிட் ஃபுட்டேஜை எவனோத்த வீடியோ எடுத்து ஆன்லைனில் சுற்றிட்டு இருக்கு. எவ்வளவு பார்த்தீங்களால, பார்த்துருந்தா அது எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமப்படுங்க. உண்மையிலே நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. அடமெண்டியம் கட்டானாஸ்லாம் வேற கொடுத்துருக்காங்க, தாறுமாறாக இருக்க போது. அண்ட் கூடிய சீக்கிரம் டெட்பூலோட ட்ரெய்லர் 2 வந்துருங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 2 வாரத்துக்குள்ளேயே பாசிபிளி டெட்பூலோட ட்ரெய்லர் 2 வரலாம். அதேமே நம்ம ஷான் லெவி லைட்டாக டீஸ் பண்ணி தான் போயிருக்காரு. எப்போ வரும்னு தெரியல, கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி தொலைங்கடா, ஐ எம் வெயிட்டிங். முடிஞ்சா அந்த 9 மினிட் சீக்வன்ஸுமே ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை பேர் டெட்பூல் 3க்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்கள் ஹைப் லெவல் என்னன்னு சொல்லி மறக்க வைக்கல, காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணி நினைந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.